வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலில் ஒரு புதிய அப்டேட். ஒவ்வொரு வாரமும் 4 வகையான சமையல் வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இந்த வார மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிறது குப்பைமேனி குழம்பு. இப்போ இதோட பயன்கள் என்ன என்பதை நம்ம இப்போ பார்ப்போம். குப்பைமேனி கீரை மார்சளி, வீசிங், இருமல், மூக்கடைப்பு, உடல் முழுவதும் ஏற்படும் வலி, குழந்தைகளுக்கு ஏற்படும் கோழை முதலியவற்றை நீக்க உதவும். குழந்தைகளின் வயிற்றுப்புழுக்களை வெளியேற்றும். குழந்தைகளின் மாந்தம் நீக்கும், ஜீரணத்தை சீராக்கும். இந்த குப்பைமேனி கீரை அனைத்து வகையான சரும நோய்களுக்கும் ஒரு அரிய மருந்தாகும். இதை தோலில் மேல் பூச்சாக போட்டுக்கொண்டால் தோலில் ஏற்படும் அரிப்பு நீங்கும். இது புண்களை எளிதில் ஆற்றும் தன்மை கொண்டது. இப்போது இது எங்கே கிடைக்கும் என்பதை பார்ப்போம். இந்த குப்பைமேனி கீரை ஒரு செடி வகையை சேர்ந்தது. குப்பைமேனி கீரை நம்ம வீட்டு தோட்டத்தில், சாலை ஓரங்களில், குப்பை மேடுகளில் கூட காணப்படும். அப்படியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கீரையோட இன்னொரு மகத்துவம் என்னன்னா, பெண் குழந்தைகளுக்கு முகத்தில் ஏற்படுற தேவையற்ற முடிகளை இது அகற்ற உதவும். இதற்கான ஃபேஷியல் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதற்கான வீடியோவை நான் போடுறேன். இப்போ இந்த கீரையை எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் துவரம்பருப்பை 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அது கூட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் குப்பைமேனி இலை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் குப்பைமேனி இலை சரியாக இருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. குப்பைமேனி இலை வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், அதனால 30 நிமிஷம் கொதிக்க வைங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இதிலிருந்து ஒரு இலையை எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இலை நசுங்குது. இந்த மாதிரி நசுங்குதுன்னா இது கரெக்டான பதம், வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு கல்சட்டியில் மாற்றிட்டு நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். உங்ககிட்ட கல்சட்டி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு 2-3 பல்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இதே மாதிரியே நமக்கு கடைஞ்சா மாதிரி கிடச்சிரும். இந்த கீரை மசியலை ஏற்கனவே நம்ம வேக வச்ச அதே கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு இந்தளவு தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1.5 to 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரலும் ஒரு 10 to 15 நிமிஷம் இதை திறந்தே கொதிக்க வைங்க. நம்ம எந்த கீரை குழம்பு பண்ணாலும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா கீரையிலேருந்தும் ஒரு விதமான நச்சுத்தன்மை வெளியே வரும். நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அது குழம்புக்குள்ளேயே போயிடும். அதனால் திறந்தே வேக விடுங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சலை இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு முறை கொதிச்சா போதும், நம்ம குழம்பு தயாராகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு இப்போ தாளிப்பு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு வெடிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே தேவையில்லை, இதுவே நல்லாயிருக்கும். அந்த தாளிப்பை இந்த குழம்புல கொட்டிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான ஆரோக்கியம் நிறைஞ்ச குப்பைமேனி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.